ஃபேமிலிஸ். இன்னைக்கு தம்ப்ளைனை பார்த்தோன்னே கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க, என்னடா மஞ்சு பத்திரிக்கை வச்சுட்டு மாமா எல்லாம் பத்திரிக்கை வச்சு நிற்கிறீங்கள, தட்டில் என்னமோ வாங்கியிருக்கீங்கள அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்தது வீட்டில் ஃபங்க்ஷனா அப்படின்னா ஆமாம், அடுத்து உடனே ஒரு ஃபங்க்ஷனு. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வயசுக்கும் வேலனுக்கும் வந்து காது குத்து. வயசுக்கு இப்பதான் குத்துறாங்க, பிறந்ததுல இருந்து இப்பதான் வயசுக்கு காது குத்துறாங்க. உனக்கு வந்து இன்னும் வருஷம் இருக்கு. உனக்கு இப்ப இல்ல 11, ஆமா இன்னும் 5 வருஷம், 5-6 வருஷம் இருக்கு. உனக்கு குத்திடும். இப்ப குத்திடும். வயசுக்கு வந்து ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி நாங்க வரணும், தாய்மாமா 2 பேர் இல்லாம குத்தக்கூடாதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி வயசு அவளுக்கு என்ன 9 வயசா, வயசுக்கு எத்தனை வயசு? 8 வயசு ஆயிடுச்சு. ஸோ 5 வயசுல குத்தணும். பட் இது வரைக்கும் வெயிட் பண்ணி குத்துறாங்க. நாங்க எல்லாம் செட்டில் பண்ணிட்டு பால் காட்சி நம்மளோட பால் காட்சிக்கு வெயிட்டிங் முடிஞ்சதும். இப்போ வந்து காது குத்து தான் 18ஆம் தேதி, இந்த மாசம் 18ஆம் தேதி காது குத்து. ஸோ அதனால தான் நமக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கிறாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கனால பத்திரிக்கை அத்தை மாமாவுக்கு வச்சாச்சு. அது நம்ம வீடியோவில் போய் சொல்லிக்கிறோம். ஏன் உங்களுக்கு உடனே வச்சு அதெல்லாம் நிறையா இருக்கும், நான் வீடியோவில் போய் சொல்கிறேன். இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. நமக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிற வீடியோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நாளையில இருந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துடும், சீர் வீடியோலாம் வரும். ஓகேவா? அதுக்கப்புறமும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம ராஜபாளையத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். அது என்னன்னு சொல்லி அப்கமிங் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. தரமா தொடர்ந்து இந்த மாசம் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷனாகவே இருக்கு. ஸோ எல்லாமே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வயசுக்கும் வேலனுக்கும். அதனால் இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் வைக்கிறாங்க, சரி பத்திரிக்கை வைக்கிறாங்க. சாரி, எதுக்கு வந்திய? காது குத்துக்கு பத்திரிக்கை வைக்க. வா நீனு வா. ஐயா உள்ள தாத்தா கூப்பிடு. காது குத்துக்கு வந்துருங்க எல்லாரும். சரி அழாது. நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். அப்பா அவனுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு வேட்டி. இத கொடுங்க மாமா, கொடுங்க மாமா, கொடுங்க மாமா, கொடுங்க இத கொடுங்க. வாங்குங்க வந்தங்க தர்சா. ஓகே வயசுக்கு கால் குத்தா, வயசுக்கு கால் குத்துறாங்கப்பா. சரியா? எல்லாரும் போயிடுவோம். குதிரை வருதா? குதிரை ஏறிக்கிறியா? நீ குதிரை ஏறிக்கிறியா? இறங்குடா. பத்திரிக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த இருக்கு பாரு வேட்டி. இப்ப பாரு. பாய் பாய். வேலு பாய். டேய் பாய் வேலு. பாய் சொல்லு. உன்னை தூக்கிட்டு கலந்துட்டாங்க. இருங்க விளையாடட்டும். அவனுக்கு அதிக்கிற பொருள் தான் வேணும் அவனுக்கு. பாய் பாய் வயசு பாய். பாய் பாய். அவ வெள்ளனே எந்திரிச்சிட்டா, அதான் அப்படி டயர்டா இருக்கா பாரு. அவ செருப்பு இங்க தான் இருந்து சொல்லு. இப்பதான் எங்கயா போறது. பாய் தர்சா. பாய். நாங்க வர மாட்டோம் நீ. ஓகேவா? நான் வருவேன். நீ வருவியா? நீ வர கூடாது. கூப்பிட்டு தூக்கிட்டு வரணும் சொல்லு. தூக்கிட்டு வந்துருவியா? என்ன பாட்டு ரெடி பண்ணிருக்கீங்க? இன்னும் எடிட் பண்ணல, அப்படியே தான் இருக்கு. என்னதான் பண்ணணும்? சரி பாய் பாய், பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்து மெதுவா போயிட்டாங்க. சொல்லுங்க. அம்மாடி ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு பெருந்தலை வந்து நம்ம அப்பா அம்மா தான் நம்ம வீட்டு எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பத்திரிக்கையாக வச்சுருக்காங்க, அப்பா அம்மாவுக்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வச்சா எல்லாருக்குமே வச்ச மாதிரி நம்ம குடும்பத்தில் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே வந்து
ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை யார் வைக்கிறாங்கிறது சமம். அடுத்து வந்து தாய் மாமாவுக்கு வந்து நான் பக்கத்துல இருக்கனால எனக்கு அண்ணன் ரெண்டு தாய் மாமாவும் ஒண்ணுதான். இவருக்கு வச்சா இவங்களுக்கு வச்ச மாதிரி, இவங்களுக்கு வச்சா அவங்களுக்கு வச்ச மாதிரி. அதனால இன்னைக்கு வந்து அப்படின்னா இன்னைக்கு வந்து எனக்கு ஏன் ஃபர்ஸ்ட் வச்சாங்க அப்படின்னா நான் இங்க பக்கத்துல இருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து வச்சாங்க. ரெண்டாவது அண்ணனுக்கு வச்சுட்டு அப்படியே ஊருக்கு போறாங்க. யாருக்குன்னா இவங்க அப்பா வீட்டுக்கு போறாங்க. அந்த மாதிரி நிறையா அங்கிட்டு உள்ள எல்லா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க போறாங்க. அது அங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கெல்லாம் போய் பத்திரிகை கொடுக்கறதுனால ரிட்டர்ன் வந்து நம்ம கொடுத்துட்டு திருப்பி போக முடியாது. இன்னொன்னு வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இன்னும் நான் என்ன சொன்னேன்னா முதல் பத்திரிக்கை தாய் மாமா அவங்களுக்கு நீங்க முதல் பத்திரிக்கை வச்சீங்கன்னா ரெண்டாவது வைக்கணும், ரெண்டாவது வைக்கணும். இந்த விஷயத்துல நான் வந்து என் ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் மஞ்சு கிட்ட சொன்னதுனால எல்லாரும் காமன் மூத்த மாமனுக்கு கொடுக்கும் போது ரெண்டாவது மாமா கொடுக்கணும் தானே. அது அண்ணன் நானும் என்ன சொன்னேன், இது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் என் புருஷனுக்கு உள்ள மரியாதைங்கிறதுனால நான் மஞ்சிட்ட ஓப்பனாவே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பண்ணிடாதீங்கம்மா. அதாவது என்ன ஃபர்ஸ்ட் பிளான்னா அக்கா மச்சானு கொடுத்துட்டு அப்படியே ஊர்ல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்து கொடுக்குற மாதிரி. அது வந்து எனக்கு பிடிக்கல. அதனால நான் ஓப்பனா மஞ்சிட்ட சொல்லிட்டேன். மஞ்சுமே புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை அப்பா அம்மாவுக்கு வச்சுட்டு அடுத்து பக்கத்துல இருக்கிற அண்ணன் 2 பேரும் ஒரே நேரத்துல தான் பிறந்தாங்க. அதனால மூத்தவங்கலாம் கிடையாதுங்கிறதுனால நானுமே வந்து வேணான்னு தான் சொன்னேன். அண்ணனுக்கு கொடுத்துருக்குமா, அண்ணனுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அண்ணனுக்கு கொடுத்துட்டு நான் அப்படியே ஊருக்கு போறேன்டா அப்படின்னாங்க. அப்பதான் அருள் சொன்னாங்க அப்பனா இங்க கொடுத்துருங்க அண்ணன் கேளுங்கன்னா ராமனும் எதுவும் சொல்லல. சரி நீங்க அலையிற மாதிரி இருக்கு, நீங்க அவனை கொடுத்துட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்னட்ட கேட்கும் போது தான் அண்ணன் மூத்தாலும் அண்ணனுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவனும் உன்ட்ட கொடுக்க சொல்றேன்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஓகே. நீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ல என்ன கேட்பீங்க, எப்படி உங்களுக்கு பத்திரிக்கை வந்துச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. ஏன்னா கேட்கக்கூடிய ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பா கேட்பீங்க. ஏன்னா அது இந்த மீடியாவில் வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கிறது. அதனால நான் சொல்றேன், எல்லாருமே கிடையாது, கேட்கறவங்க கேட்கறாங்க. அதனால சொல்றேன் அது வந்து எனக்கு எங்க அண்ணனுக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு இதாக ஒரு அந்த வார்த்தைகள். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல நாங்க இப்ப பக்கத்துல வந்ததுனால ஓகே இவங்களுக்கு கொடுத்துருவோம். அதுவும் அக்கா மச்சான்ட்ட கேட்டுட்டு தான் இவங்கள்ட்ட கொடுக்கும் போது ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப தெளிவா சொல்லியிருக்கோம். ஆமா அவ அண்ணனே எதுவும் சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா தெரியும். ஏன்னா பக்கத்துல இருக்கனால சிவகங்கை கொடுத்துட்டு அப்படியே அடுத்தடுத்து பத்திரிகை கொடுத்துட்டு அப்புறமா இங்க வராங்க ஊருக்கு. அப்ப லோக்கல் எல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏன்னா இன்னும் ஒரு மினிமம் வந்து 15 நாள் 14 நாள் தான் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா 15 நாள். ஆமா அவ்வளவுதான் இருக்கு அவங்களுக்கும். எனக்கு எப்படி நான் பத்திரிகை கொடுக்க நான் அலைஞ்சனோ அந்த லாஸ்ட் டயத்துல அதே மாதிரிதான் மாமா இப்ப அலைய போறான்னு நினைக்கிறேன் காது குத்து ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா 2000 பத்திரிகை அடிச்சிருக்காரு. நான் 1000 பத்திரிக்கை அடிச்சே என்னால் கொடுக்க முடியல. வீட்டில் 200 பத்திரிக்கை இருக்கு. நிறைய பேர் நான் விட்டுட்டேன். ஏன்னா அந்த ஒரு வாரத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியல. எனக்கு மறந்துருச்சு சில இடம், ஃப்ரெண்ட்ஸே நான் மறந்துட்டேன் சொல்ல போனால். ஏன்னா அவ்வளோ ஒரே ஆளு நான் எவ்வளோ பத்திரிக்கை கொடுக்க முடியும்? எங்கே போனாலும் நான் இப்போ என் பத்திரிக்கை வந்து குறைஞ்சபட்சம் நான் தான் எல்லாமே கொடுத்துருக்கேன். என்னால் முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வேணாண்டா போந்தா சாமிங்கிற மாதிரி தான் விட்டேனே. பட் நாங்கள் நினச்சதோட நம்ம பால் காய்ச்சி வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் நினச்சதோட எங்கள் அப்பா நினச்சதோட நாங்கள் நினச்சதோட எங்கள் வீட்டில் எல்லோரும் நினச்சதோட கூட்டமும் சரி ஆளும் சரி நிறையா வந்துட்டாங்க. சாப்பாடு எதுவுமே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. சரி இருந்தாலும் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக பால் காய்ச்சி முடிஞ்சிருச்சு. எந்த வீடியோலையுமே நான் சொல்ல முடியல, இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து அடுத்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனு, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இடையில இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் இன்னும் 2 days 3 days உங்களுக்கு வீடியோ போட்டுருவோம், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் காது குத்து ஃபங்க்ஷனு வீடியோ ஒன்று ஒன்றா நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் டீட்டெயிலாக நாங்கள் சொல்லியிருப்போம் யார் என்னங்க அப்படிங்கிறத. பாதியில் பார்த்துட்டு இது அப்படியே அது அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இன்ஸ்டாலேயும் நாங்கள் வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் வீடியோ போடுறாங்க, நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டே இருங்க. அடுத்து வந்து பத்திரிக்கை வந்து அண்ணன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. சிவகங்கை கிளம்பிட்டாங்க. நாங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிவகங்கை கிளம்பி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அக்கா வந்து எப்போ போடுவாங்க தெரியல, நம்ம இன்னைக்கு போட்டுருவோம் பார்த்துருவோம். ஆனால் எப்படியும் 2 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆயிரும் மாமா போகிறதுக்கு. வாடகை காரில் தான் போகிறாங்க. இப்போ நம்ம காரை விட்டுட்டு வாடகை காரில் போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. எந்த இதுவும் தப்பாக நினைக்க வேணாம். தம்பிக்கு கொடுத்துட்டோம் அண்ணனுக்கு கொடுக்கல அப்படின்னு யாருமே நினைக்க வேணாம். குடும்பத்திலே நான் சொல்கிறேன். இல்லை ஆமாம் 2 பேரும் ஒன்று தான். குடும்பத்திலே நான் சொல்கிறேன், எதுவும் நினைக்க வேணாம். பக்கத்தில் இருக்கிறனால என்னமோ கொடுக்க சொன்னது, யாரும் இதை பெருசாக்கிற வேணாம். சரிங்களா? நல்லபடியாக ஃபங்க்ஷனை முடிக்கணும், நல்லபடியாக எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஆமாம் யாரும் போய் திருப்பிலையை போட்டு திருக வேணாம். அது பாட்டுக்கு டைட்டில் இருக்கு, டைட்டாகவே இருக்கு, அப்படியே போட்டு பண்ணுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க. தேவையில்லாமல் போயிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் போயிட்டு இப்படி ஏன் கொடுத்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு இது அப்படிலாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் வேண்டாம். எதுவுமே என்கிட்டே சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அதனால நான் வேணாம்னு நினைக்கிறேன். நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு போயிருங்க. இது சின்ன விஷயம், நார்மலாக எடுத்துக்கிட்டா நல்லபடியாக ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த ஃபங்க்ஷனுமே நல்லபடியாக முடிக்கணும். காது குத்துக்குள்ள ஷாப்பிங் வரப்போகுது.
அதுவுமே பண்ண போறோம் பாருங்க. அதுக்கப்புறம் வரும். ஆமா, ரெண்டாவது வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு இருக்கு. வயசு மினிமம் வேலைன்னு கூட இப்போ 2 வருஷம் தான் ஆகுது. வயசு வந்து பல வருஷம் வெயிட் பண்ணி காது குத்த போகிறாங்க தாய்மாமன் மடியில் உட்காந்து. ஸோ அது நல்லபடியாக முடியணும்னு நான் நினைக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. அதே மாதிரி நீங்களும் நினைங்க நல்லபடியாக முடியட்டும் இந்த ஃபங்க்ஷன். சரிங்களா? காது குத்து வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. பாருங்க, நிறையா இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பல வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணி இவங்க வரணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் வந்து எல்லாமே செட்டில் பண்ணி எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி எல்லாத்தையும் சரி பண்ணி இது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக இருக்குன்னு எங்களுக்கு தோணுது. அப்படியே போனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷனை முடிப்போம். வீட்டில் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து நம்ம 2 சிங்கத்துக்கு வந்து காது எப்போ குத்துறான்னு தெரியல. அண்ணனும் சரி நாங்கள் வந்து 11 வயசு 10 வயசு ஆகும். 11 வயசுல இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு உள்ளூர்ல ஃபுல்லா செட்டில் ஆகி நம்ம ஃபுல்லா பழக்கம் பிடிச்சி மொய்யெல்லாம் போட்டு எல்லாமே போட்டு அந்த மொய்யை வச்சு ஏதாவது ஒரு இடமே வாங்குற அளவுக்கு மொய் போடணும் பிளான். மினிமம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷம். ஆமா, அந்த பிளான்ல தான் இருக்கு. எங்கனாலுமே கொஞ்சம் செட்டில்ட் ஆயிடணும். எல்லாருமே செட்டில் ஆயிடுவோம். அதே மாதிரி எல்லாருக்குமே நல்லதே நடக்கும், நல்லபடியா இருக்கும். என்ன அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அதுதான் லைஃப்ல வந்து மேல் இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். நாங்கள் அனுசரித்து வெயிட் பண்ணி போனனால என்னமோ இன்னைக்கு நாங்கள் இங்கே உட்காந்து நாங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஓகே, அடுத்த சொன்னீங்க மாதிரி உங்களுடைய எளிய கப்பல்ஸ் லெக்சரல். பாய்.